ஹேஷ்டாக் எதிர்காலத்தை விற்பனை செய்யும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை சேர்ந்த ஒரு பெண்மணி மாம்பழம் வெட்டுறாங்க. அப்படி வெட்டும்போது அவங்க வந்து ஒரு கேமராவை தலையில வச்சு ஃபிட் பண்ணிட்டு அந்த மாம்பழத்தை வெட்டுறது வீடியோவை கேப்சர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ அது வந்து வைரல் ஆகுது. அந்த வைரல்ல ஹேஷ்டாக் போட்டு எதிர்காலத்தை விற்பனை செய்யும் இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி அதில் ஹேஷ்டாக் போட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா இந்த வீடியோவால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இதனால ஒரு பெரிய வேலை வாய்ப்பை நிறைய பேர் இழக்க போறாங்க. அடிப்படையான சில வேலைகளே செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சரி, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். அமெரிக்காவில் சில நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா, சில இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பதற்காக பிலிப்பைன்ஸ், கென்யா, இந்தியா அந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த மாதிரி 1 hour கிட்ட நீங்க இந்த அடிப்படையான சில வேலைகளை வந்து வீடியோவை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா கொடுப்போம். அதாவது $3 கொடுப்போம் 1 hourக்கு ஒரு வீடியோவுக்கு அப்படின்னு ஒன்று. ஓகே, இது ஒரு நல்ல வேலை தானே அப்படின்ற மாதிரி சில இல்லத்தரசுலாம் இறங்கி இந்த மாதிரி வீடியோ எடுத்து இந்த மாதிரி காய்கறி வெட்டுறது, முட்டையை எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறமா வெங்காயத்தை நறுக்கிறது, அதுக்கப்புறம் மாம்பழத்தை நறுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளுமே இந்த இல்லத்தரசுகளை வந்து வீடியோவை எடுத்து 250 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இதே அமெரிக்கால இந்த மாதிரியான வேலைகள் வந்து இல்லத்தரசிகளுக்கு இந்த வேலைகள் கொடுத்தாங்கன்னா 1 hourக்கு அந்த வீடியோ கேப்சர் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? 2300 ரூபாய் சொல்றாங்க. அதாவது அங்க இருக்கிற டாலர் பொறுத்தளவுக்கு $25 ஒரு வீடியோவுக்கு 1 hourன்றாங்க. ஆனா இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் $3 அப்படின்ற மாதிரி குறைந்தபட்சத்துல இந்த வீடியோ வந்து இது பண்றாங்க. இப்போ ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து இன்கம் வருது இல்லை, இதுல என்னப்பா பிரச்சனை கேட்டாக்கா இதுலதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க ஏன் இந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க, 1 hour கிட்ட ஏன் இந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அது வந்து எல்லாமே டேட்டாவா இன்ஃபர்மேஷனா போகுது. இதுக்கு முன்னாடி ChatGPT, AI இப்படி நிறைய அப்டேட் வந்துட்டே நம்ம பார்ப்போம். அது எல்லாமே கணினி திரை மூலயமாவோ இல்லை ஒரு மொபைலினுடைய ஸ்கிரீன் மூலயமாவோ தான் நம்ம எல்லாமே பார்ப்போம். ஆனா இது வந்து ரோபோக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனால மனிதர்களுக்கே வேலை இல்லாம போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எதிர்காலத்தை விற்பனை செய்யும் இந்தியர்கள் அப்படின்ற ஹேஷ்டாக் போட்டு அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. சரி, அந்த வீடியோ வந்து எப்படி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனைட் ரோபோ அப்படின்ற ரோபோவுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கார்டு அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் கொடுத்து இந்த ரோபோ வந்து உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாம்பழம் வெட்டுறாங்கனாக்கா அந்த மாம்பழம் வெட்டும் போது கையில் வந்து 2 கையுறை கொடுத்துருவாங்க. அந்த கையுறையில சென்சார் வந்து இருக்கும். அதே மாதிரி கண்ணாடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கேமரா தலையில ஃபிட் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து எப்படின்னாக்கா, இந்த மாம்பழத்தை இப்படிதான் பிடிக்கணும், இந்த அளவு இது வெட்டணும், இப்படி அந்த தோலை உரிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இன்னும் சிம்பிளா நான் சொல்லனாக்கா, இப்போ ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுங்களேன், முட்டையை கீழே வை அப்படின்னாக்கா அது வந்து இப்படி வச்சுச்சுன்னா உடஞ்சிரும். அப்போ அந்த முட்டை எடுக்கிறதுக்கும் ஒரு அது வைக்கிறதுக்கும் ஒரு விதத்துல நம்ம அழுத்தம் கொடுத்து எடுப்போம். ஏன்னா அது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு ரோபோக்கு கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும், முட்டையும் ஒரே விதமா தான் இருக்கும், ஆப்பிள் ஒரே மாதிரி தான் இருக்கும், தக்காளி ஒரே விதமா தான் இருக்கும். அது எடுத்து கீழே வை சொன்னாக்கா அது வேற விதமா எடுத்து உடச்சிடலாம். அப்படி இருக்கும்போது இந்த கையுறை மூலயமா சென்சார் வச்சுக்கிட்டு தலையில கேமரா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது மூலயமா என்ன நடக்குனாக்கா, நுண்ணசிவு அதுக்கப்புறமா கையசிவு இது எல்லாமே அவங்க டேட்டாவை எடுத்துக்கிட்டு அப்படின்ற ரோபோக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் செய்யற அடிப்படையான சில வேலைகளே நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துடும். இதனால நிறைய இப்போ கேட்டரிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான முக்கியமான இடத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு குறைக்கப்படும். இதனால நிறைய ஒரு பெரிய சோசியல்லே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த இந்தியாவில் உள்ள சில பெண்மணிகள் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிறதுனால. ஆனா இதே வீடியோவுக்கு வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா $25 வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. நமக்கு யோசிச்சு பாருங்களா, எல்லா வேலையுமே வந்து ரோபோவே செஞ்சிச்சுன்னா சாப்பாடு செய்யறது, அதுக்கப்புறமா இப்போ நிறைய இடத்துல அப்படிலாம் நடக்கிற சில படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம ஊர்லாம் வரல, ஒரு பட்சத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு இருக்கு, இதே மாதிரி காய்கறி சமைக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகும்பா, அது எல்லாமே அந்த ரோபோ செஞ்சு கொடுத்துருமா, அந்த ரோபோ வாங்கிக்கலாம்பா, இது அந்த ரோபோவே 2000 ரூபாய் தான்ப்பா, நீங்க அதை வாங்கிக்கிறீங்கன்னா இப்போ அந்த வேலை நம்ம செய்ய மாட்டோம். அதனால நமக்கு ரொம்ப சோம்பேறி ஆயிடும். அதே நேரத்துல சில பேர் வந்து வேலையாட்களை வைப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி ரோபோ ஃபிட் பண்ணிடுவாங்க. ரோபோ வந்து பணியாளா வச்சிருவாங்க. பணியாளா வச்சுட்டாக்கா என்ன நடக்குனாக்கா, அங்க வந்து ஒரு அந்த வேலையை வந்து இழப்பு ஏற்படும். இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா இது எதுவுமே தெரிஞ்சுக்காம சில பெண்மணிகள் இந்த மாதிரி வந்து வீடியோ கேப்சர் பண்றது அப்படின்ட்டு. இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப அமெரிக்கன் சில நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்கன்றாங்க இல்லையா, அது சில பெண்மணிகிட்ட வாங்குறாங்கன்றாங்க இல்லையா. ஆனா அவங்க வந்து டைரக்டா வந்து நம்ம இதே மாதிரி இந்த எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க, நம்மளுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் அவங்க சொன்னது கிடையாது. அவங்க எப்படின்னாக்கா இடைத்தரகர் மூலமா வராங்க, அவங்க மூலியமா வீடியோ வாங்கின்னு போயிடுறாங்க. அப்போ எந்த நிறுவனம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு சொன்னது இவங்களுக்கு தெரியாது. இவங்க வீடியோ எடுக்கிறது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது யாருக்கு நம்ம இந்த மாதிரி வேலை செய்யறது தெரியாது. ஆனா இவங்க வந்து ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் வந்துடுது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு, இது வந்து தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி சில சமூக ஆர்வலர்கள்லாம் கொந்தளித்து நம்ம பார்க்க முடியுது. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஹியூமனாய்ட் ரோபோக்கு வந்து கொடுத்து அதனால என்ன ஒரு பாதிப்பு வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்படி இது ஓகேப்பா இது சூப்பர் தான், இந்த மாதிரியான அப்டேட் ஆகிறது வந்து நல்லதா அப்படின்றது தோணுதா, இல்ல இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது தோன்றுதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஊர் சேனலுக்கு தயவு செய்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.